ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்குறப்போ நமக்கு தக்காளி வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். பழுத்த தக்காளி சேர்த்துருக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக சுருண்டு வதங்கிடும். கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை அரைச்சி வடையாக தட்டி நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இந்த வடைகறி ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/4 கப் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பருப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், சோம்பு 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும், நைஸாக இல்லை, கொரப்பாக தான் இருக்குது. அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு மாவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உருண்டைகளாக உருட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வடை மாதிரி தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி முடியுமோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வடையை பொரித்து எடுப்போமோ அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வடை வெந்துடுச்சுன்னா அந்த பபிள்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அப்போ திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கோம். இப்போது பொரித்து வச்சுருக்க வடையை குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். உதிர்த்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. வடை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக வடைகறி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.